அந்த நிழல்கள் சிறுவனை சுற்றி நெருங்கிக் கொண்டிருக்க அவன் பையை திறக்காமல் ஓட முயன்றான். ஆனால் ஒவ்வொரு மூளையும் சுவராய் மாறி அவனை மீண்டும் அதே இடத்துக்கே தள்ளியது. அந்த நேரத்தில் இருளை கிழித்துக் கொண்டு வேகமாக ஒரு சொட்டு விளக்கு வந்தது. ஒரு வயதான பாதுகாப்பு காவலர் கையில் பேட்டரி லைட், யாரு நீங்க இந்த சுவட்டுல என்று கத்தினார். சிறுவன் ஓடியவரின் பின்னால் மறைந்தான். ஆனால் அவரது பேட்டரி லைட் ஒளி நிழல்களை மட்டுமே ஒளிரவில்லை. முகமில்லாத அந்த உயிர்கள் ஒளியிலே தெரிந்துவிட்டன. அது மனித வடிவம்தான். ஆனால் கண் இல்லை, வாயில்லை, மூக்கு இல்லை, ஒரு வெற்று தோல் மட்டும். காவலர் நடுங்கி போனார். இது என்னடா? சிறுவன் கத்தினான். பையை எடுக்காதீங்க, அது அவங்களோடது. ஆனால் காவலர் அதை கேட்கவில்லை. அவரது கரம் நடுங்கினாலும் பையை தூக்கினார். அந்த நொடியில் சுவட்டின் முழு இருளும் உடனே உயிரடைந்தது. நிழல்கள் அனைத்தும் அவர் மேல் பாய்ந்தன. ஒன்றாக அல்ல, 10ஆக 100ஆக. காவலர் திகைத்து என்னை விடு என்று கத்தினார். ஆனால் அவரின் குரல் திடீரென நின்றுவிட்டது. அவரது முகத்தில் ஒரு கருப்பு புள்ளி தோன்றியது. அந்த புள்ளி மெதுவாக பரவியது. முகத்தின் தோல் பின்னுக்கு இழுக்கப்பட்டு அவர் முழு முகமும் மறைந்து விட்டது. இப்போது அவர் கூட அவர்களே போல முகமில்லா உருவம். சிறுவன் சுக்கி போனான். அந்த முகமில்லாத காவலர் திரும்பி அவன் பக்கம் நடந்தான். பையை திற என்று சத்தம் பல குரல்களாய் ஒன்றாகும். சிறுவன் அடங்கி, நான் திறக்க மாட்டேன், என்னை விடு. அதற்குள் காவலரின் நிழல் நீண்டு அவரை சுற்றி கொண்டது. அவன் மூச்சை அடைப்பட்டு இருள் அவனை விழுங்க தயாரானது. அந்த நேரத்தில் பையன் உள்ளிருந்து ஒரு மெல்லிய குழந்தை குரல், திற இல்லைனா அடுத்தவன் நீதான். சிறுவன் பையை திறந்தான். உள்ளே ஒரு கருப்பு கல்லு. அது மனித கண் வடிவில் இருந்தது. அதை பார்த்த நொடியில் அது துடித்தது. அந்த கல்லின் ஒளி அனைத்தையும் கொன்று முகமில்லாத உயிர்கள் நிமிடத்தில் வந்த நிழலுக்குள் மறைந்தன. சுவட்டி அமைதியானது. ஆனால் காவலர் முகமில்லா உருவமாக அங்கேயே நின்று கொண்டிருந்தார். அவர் உயிரோடு இருந்தாலும் அவர் இல்லை. சிறுவன் திரும்பி ஓடினான். ஆனால் அவன் பின்னாலிருந்து அந்த உயிர் இன்னும் அவனை பார்க்கிறதை உணர்ந்தான். இருள் அவனை கவனித்துக் கொண்டிருக்கிறது. முகங்களை தேடி, முகங்களை திருடி அடுத்ததாக யார்?